ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் யோகா ஆசனங்கள் மற்றும் முதிரைகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 3வது ராஜ உறுப்பான நுரையீரல். ராஜ உறுப்புகள் என்னென்ன? மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 3வது உறுப்பான நுரையீரல் ரொம்பவே அற்புதமான வேலையை நம்ம உடலில் செய்யக்கூடியது. காற்றில் பலவிதமான வாயுக்கள் இருந்தாலும், எடை அதிகமான வாயுக்கள், எடை குறைவான வாயுக்கள் இதெல்லாமே இருந்தாலும், அதில் பிராணவாயு உள்ளடக்குன அந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துட்டு உடல்லேருந்து கரியமில வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்கிறது இது இந்த நுரையீரல். இந்த நுரையீரலை நாம் கரெக்டாக சுவாச பயிற்சிகள்லாம் செஞ்சு நாம் பராமரித்தோம் அப்படின்னா அது நல்லா ஒப்பண்டாக இருக்கும். நல்லா திறந்த ரொம்ப நல்லா பெருசாக நம்மளால் மாற்ற முடியும். இந்த ராஜ உறுப்புகளில் 3வது இடத்தை பிடிக்கிற இந்த நுரையீரலை வலுப்படுத்துறதுக்கு நாம் ஒரு ஆசனம் தொடர்ந்து பயிற்சி செய்யணும். ஒரு முத்திரையும் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன்களை இது கொடுக்கும். எப்போல்லாம் இந்த நுரையீரல் பாதிக்கப்படும் போது நமக்கு ஜலதோஷம் இந்த மாதிரி அது கொஞ்சம் இது பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யுது. இருமல், ஜலதோஷம், சளி தொந்தரவு இதெல்லாம் ஏற்படுது. அந்த நேரங்கள்லையும் இந்த முதிரையை பயிற்சி செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன்களை பெற முடியும். இது பேர் சுவாச கோஷ முத்திரை அப்படின்னு பேர். முதலாவதாக இந்த பிரான்சியல் முதிராவை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட கட்டை விரலோட அடிபாகத்தில் நம்மளோட சுண்டு விரலை எடுத்துகிட்டு வைக்கணும். 2வதாக ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டில் நம்மளோட மோதிர விரலை கொண்டு வைக்கணும். 3வதாக இருக்கக்கூடிய இந்த நுனிப்பகுதியில் நம்மளோட நடுவிரலை கொண்டுட்டு ஜாயின் பண்ணணும். எப்படி பண்ணணும் இது தொடக்கத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், பயிற்சி செய்ய வந்துடும். நம்மளோட கட்டை விரலோட 3வது இதில் சுண்டு விரல், 2வது கோட்டில் மோதிர விரல், நம்மளோட நுனிப்பகுதியையும் ஆட்காட்டி விரலோட நுனிப்பகுதியையும் கட்டை விரலோட நுனிப்பகுதியும் இந்த மாதிரி அணைச்சு. இதுதான் சுவாச கோஷ முத்திரை. ரன்னிங் நோஸ் இருக்கும்போது கூட இந்த முதிரையை பயிற்சி செஞ்சு பாருங்கள். யூ காட் அ ஒண்டர்ஃபுல் பெனிஃபிட்ஸ் வெரி சூன். while you finish this mudra within 15 minutes. நீங்கள் இந்த முதிரையை ஒரு 15 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ண முடியாது போது உங்களுக்கு நிஜமாகவே அவ்வளவு அற்புதமாக ரிசல்ட்டை காத்துட்ருக்கும். இந்த கைகள் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு சுவாசத்தில் கவனம் செலுத்தி ஒரு நாளைக்கு 12 நிமிடங்கள் 3 வேளை வரைக்கும் கூட இந்த முதிரையை நாம் பயிற்சி செய்யலாம். ஆசனம் பார்த்தாச்சு, முதிரை பார்த்தாச்சு, எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத. ஆசனம் என்னங்கிறதையும் பார்த்துடலாமா? மார்பு விரிவடைகிற மாதிரியான எல்லா விதமான பயிற்சிகளுமே நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் தான். ஸோ நாம் இன்றைக்கி பண்ண போகிறது கேமல் போஸ், உஷ்ட்ராசனா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நாம் பயிற்சி செய்ய போகிற ஆசனத்துக்கு உஷ்ட்ராசனா அப்படின்னு பெயர். இதை பயிற்சி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கால்கள் மடித்த நிலையில் இந்த மாதிரி உட்காந்துக்கணும். இதுக்கு வஜ்ராசனா அப்படின்னு பெயர். அதற்கப்புறமா நீல் டவுன், இந்த மாதிரி முதல்ல முழங்காலில் நம்ம மண்டிட்டுக்கலாம். கால்களுக்கு இடையில் ஒரு அரை அடி இடைவெளி விட்டுக்கணும். கைகளை மெதுவாக தோள்பட்ட அளவுக்கு முன்னோக்கி உயர்த்திட்டு ஒரு கையில் ஒவ்வொரு கைகளையாக மெதுவாக பின்னாடி கொண்டுட்டு போய் பிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். முதல்ல வலது கையை பின்னாடி எடுத்து கொண்டு போய் லாக் பண்ணி, அப்புறம் இடது கையை பின்னாடி எடுத்து கொண்டு போய் லாக் பண்ணி, தலையை நல்லா மேலே தூக்கி முதுகை நல்லா பின்னோக்கி வளைக்கணும்.
இந்த ஆசனத்தில் ஒரு 10லேருந்து 15 வினாடிகள் வரைக்கும் நாம் ஸ்டே பண்ணலாம். அதற்கப்புறமா முன்னாடி எழுந்து வந்து முன்பக்கமாக வளைஞ்சிட்டு நாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் 3வது ராஜ உறுப்பான நுரையீரல் அதை எப்படி வலுப்படுத்துறது, அதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய யோகா ஆசனம் என்ன, முதிரை என்ன அப்படிங்கிற ரெண்டையும் வந்து பார்த்தோம். நாளைக்கு 4வது ராஜ உறுப்பான கல்லீரல். உடலுக்கே இதான் ராஜ உறுப்பு. ஸோ நாளைக்கு நாம் இந்த கல்லீரலை வலுப்படுத்துறதுக்கான ஆசனம் மற்றும் முதிரை பற்றி கற்றுக்கலாம். நாளைக்கு நான் வந்து உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.